ரோமோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஸ்டார்டிங்கே கதிர்க்கு ராஜிக்கு ஒரு ரொமான்ஸ் சீன் வச்சிருக்காங்க. அது செந்தில் பார்த்துறாரு. பார்த்தோன்னே கலாய்ப்பாரு, டே என்னடா நடக்குது இங்கே, இந்த அலங்காரம்லாம் அண்ணனுக்குடா, ஆனால் நீங்கள் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாரு. அதை கேட்டோம் ராஜி வெக்கப்பட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க. ஆனால் கதிரை செந்தில் விட மாட்டார், தொடர்ந்து கலாய்ச்சிட்டே இருப்பாரு. மீனாவும் அங்கே வராங்க. செந்தில் நடந்த விஷயத்தெல்லாம் மீனாட்ட சொல்றாரு. அவங்களும் சேர்ந்து கதிரை கலாய்க்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கதிரால் பொறுக்க முடியாது. ஆளை விடுங்கடா சாமின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து தெரிச்சு ஓடிறாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, மீனா செந்தில்கிட்ட சொல்றாங்க, எங்க அலங்காரம்லாம் அழகா இருக்குங்க, நமக்கு இந்த மாதிரிலாம் நடக்கலல்ல, அதனால ஆசைக்கு ஒரு 2 போட்டோ எடுத்துக்கலாம் சொல்றாங்க. அப்படியே அவங்களுக்குள்ள ரொமான்ஸு பாட்டு டான்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கோம். கடைசியா நடக்குதுன்னா, கோமதி ராஜியை பார்த்து தங்கமயில கொண்டு போய் ரூமுக்குள்ள விடுமான்னு சொல்றாங்க. அப்ப தங்கமயில் ஒரு பெரிய காமெடி பண்றாங்க. கோமதிட்ட தயங்கி தயங்கி அத்தை சொம்பு இல்லையான்னு கேட்பாங்க. கோமதி எதுக்குமா சொம்புன்னு கேட்கும்போது, இல்லத்த படத்துல எல்லாம் பார்த்துருக்கேன், பால் சொம்பு கொண்டு போவாங்களே அது இல்லையான்னு கேட்குறாங்க. அதை கேட்டு ராஜியும் கோமதியும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. அதெல்லாம் ஆல்ரெடி ரூம்குள்ள வச்சாச்சுமான்னு சொல்றாங்க. லாஸ்டா கோமதி ராஜியும் சேர்ந்து தங்கமயில கொண்டு போய் ரூம்குள்ள விட போவாங்க. ஆனா அங்க ஆல்ரெடி ஒரு ரொமான்ஸ் சீன் ஓடிட்டு இருக்கோம். ஆமாங்க, மீனாவும் செந்திலும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோம் ராஜியும் கோமதியும் சிரிக்கிறாங்க, கிண்டல் பண்றாங்க. அவங்களும் வெக்கப்பட்டு ஒடியாருவாங்க. மித்தவங்களும் அதை ஃபன்னா தான் பாக்குறாங்க. ஆனா தங்கமயிலுக்கு செம கடுப்பாது. அதை வெளி கட்டி காட்டினாலும் மனசுக்குள்ளே புலம்புறாங்க. அதான் அவங்க ரூம் இருக்குல்ல, அங்க போய் டான்ஸ் ஆட வேண்டியது தானே, அதை விட்டு யார் ரூம்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மனசுக்குள்ளே கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, பாண்டியன் வந்து சரவணனை பிடிச்சி வச்சுட்டு கல்யாண வாழ்க்கைனா என்ன, அதில் எப்படி பொறுப்பாக நடந்துக்கணுன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாரு. ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருப்பார். அதை கதிரும் பழனியும் தூரத்துல இருந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் கதிருக்கெல்லாம் கடுப்பாது. மாமா எவ்வளோ நேரம் மாமா பேசுவார், இப்படியே பண்ண அண்ணன் எப்போ ரூமுக்குள்ளே போகிறது, ஏதாவது பண்ணி இதை களைச்சி விடுமாமான்னு சொல்கிறாரு. பழனியும் பாண்டியன்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. மச்சான் எவ்வளோ நேரம் மச்சான்னு கேட்கும்போது, டே பொருடா, இப்போதான் எனக்கு பொண்டாட்டி எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன், இதுக்கப்புறம் குழந்தை குட்டியெல்லாம் எப்படி வளர்க்கணும்னு சொல்லி தர வேணாமான்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னு பழனிக்கு ஷாக் ஆகுது. மாப்பிள்ள அவ்வளோதான் மாப்பிள்ள, உங்கள் அப்பா உங்கள் அண்ணனை விடுற வரையும் விட மாட்டாரு, உங்கள் அண்ணனுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் நைட்லாம் கிடையாதுன்ற மாதிரி கிண்டல் பண்ணுறாரு. அதோட சீரியலே முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, கடைசியாக கோமதி வந்து தான் பாண்டியன்ட்ட விஷயத்த சொல்லி சரவணன் ரூமுக்குள்ள அனுப்பி வைப்பாங்க. அது ஒரு காமெடி சீனாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் சரவணுக்கு தங்கமயிலுக்கும் கண்டிப்பாக ஒரு ரொமான்ஸ் சீன் வச்சுருப்பாங்க. இதை தவிர வேறு என்ன நடக்கும்னா, தங்கமயில் வந்து அவங்க அம்மா சொன்ன ஐடியாலாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆமாங்க, எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்குறதுக்காக விடிய காலை 4 மணிக்கே எழுந்திரிச்சு வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சு வச்சிடறாங்க. காலையில் முழிச்சு பார்த்த ராஜி மீனா கோமதிக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. யார் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துருப்பாங்கன்னு யோசிக்கிறாங்க. அப்போ தங்கமயில் வந்து நான் தான் இதெல்லாம் பண்ணதா சொல்றாங்க. கோமதியும் தங்கமயில ஓவரா பாராட்டுவாங்க. மீனாக்கு லைட்டாக கடுப்பாக தான் இருக்கு. அதுக்கப்புறம் நடக்குன்னா, தங்கமயில் வந்து பாண்டியனுக்கு டீ போட்டு கொடுக்குறாங்க. பாண்டியன் அந்த டீயை குடிச்சிட்டு ஆகா ஓகன்னு பாராட்டுறாரு. இந்த மாதிரி டீ என் வாழ்க்கையில் குடிச்சதே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லுவாரு. அதுவும் மீனாக்கு கடுப்பாக தான் இருக்கும். லாஸ்டா நடக்குதுன்னா, தங்கமயில் வந்து வீட்டில் இருக்க எல்லாருக்குமே டீயை கொண்டு போய் கொடுக்குறாங்க. செந்தில் கொடுக்கறதுக்காக ரூமுக்கு போறாங்க. ஆனால் அங்கே செந்தில் கொஞ்சம் அறகுறையா பனியனோட தூங்கிட்டு இருப்பாரு. தங்கமயில பார்த்தோன்னா அலறிடுறாரு. தங்கமயிலும் கத்திட்டு ஓடியாந்துறாங்க. நடந்த விஷயம் தெரிஞ்சோன்னா எல்லாரும் அதை ஃபன்னாக தான் எடுத்துக்கிறாங்க. ஆனால் மீனாக்கு மட்டும் செம கடுப்பாது. இது தங்கமயில் கொஞ்சம் சீரியஸ் ஆனாங்களா, அதே மாதிரி மீனாவும் கொஞ்சம் கடுப்பாயிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது, மீனாக்கும் தங்கமயிலுக்கும் கண்டிப்பாக ஒத்து போவாது. 2 பேருக்குள்ள அடிக்கடி சண்டை வரும்னு. என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நம்ம மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே கொண்டு சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.